நம்ம இன்னைக்கு செகண்ட் T20 மேட்ச் தானே பார்த்தோம். ஆனா எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பார்த்த மாரியே ஒரு ஃபீலிங்க. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு இங்கிலாந்தோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற செகண்ட் T20 மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணோம். போன மேட்ச்ல தான் இங்கிலாந்து பேட்டிங்ல சொதப்பிட்டாங்க. இந்த மேட்ச்ல வேற லெவல் இன்னிங்ஸை கொடுப்பாங்க. இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல பிலிப் சால்ட் ஹர்தீப் சிங்கோட பால்ல 4 அடிச்சு பட்டையை கிளப்பினாரு. ஆனால் ஹர்தீப் சிங் இருந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுக்கலன்னா எப்படிமா? போன மேட்ச்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஓவரில் உன்னோட விக்கெட்டை தூக்கணுமோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவரில் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பீங்களா? நானும் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெண்டக்கெட்டோட விக்கெட் தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் போன மேட்ச்சில் ஜோஸ் பட்லர் பேங்க் காட்டின மாதிரி இந்த மேட்ச்லேயும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அவர் கூட ஹாரி ப்ரூக் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டார். சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்போ தாங்க ஒரு கட்டத்தில் ஹாரி ப்ரூக் வருண் சக்கரவர்த்தியோட பாலில் போல்ட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் பட்லர் நின்று இன்னிங்ஸை கொடுப்பாரு, போன மேட்ச் மாதிரி நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்போ தான் ஒரு கட்டத்தில் பட்லரும் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்துச்சுங்க. என்னதான் விக்கெட் போனாலும் கேர்ஸ் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் நின்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்கோரை இங்கிலாந்து அடிச்சுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அவரும் கடைசி நேரத்தில் ரன் அவுட் ஆயிட்டாரு. இதனால இங்கிலாந்துக்கு 137 ரன்னுக்கே 8 விக்கெட் போயிடுச்சுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் 2 விக்கெட் தானப்பா, நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம் அப்படின்னா போன மேட்ச்ல எப்படி இங்கிலாந்தை கம்மியான ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணோமோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் 150 ரன்னுக்குள்ளே சுருட்டிடலாம் அப்படின்தாங்க நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அதில் ரஷீதும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்னால தான் இங்கிலாந்து நல்ல ஸ்கோரை எடுத்துட்டாங்க. 20 ஓவர் முடிவில் இங்கிலாந்து எவ்வளோ ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னா 165 ரன் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த ஸ்கோரு கம்மியான ஸ்கோர் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. சென்னை பிச்சில் இது ஒரு ட்ரிக்கியான ஸ்கோர் தான். அதனால இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேயில் அதிகமான ரன்னை எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த மேட்சை வின் பண்ண முடியும். பவர் பிளேயில் அசால்ட்டாக இருந்து விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. அதனால இந்த மேட்ச்சில் எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போன மேட்ச்சில் ஜெயிச்ச மாதிரி இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்கு. இங்கிலாந்தோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.